ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற கோரி இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை சார்பில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த 3 சட்டங்களும் கருப்பு சட்டங்கள் என்றே நாங்கள் வர்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஏனென்றால் இந்த புதிய சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் அந்த பிரிவுகள் அதாவது கட்டுப்பாடற்ற எல்லையற்ற அதிகாரத்தை காவல்துறைக்கு அளித்திருக்கிறது. இப்பொழுது உள்ள இதுவரை நடைமுறையில் இருந்த சிஆர்பிசி, ஐபிசி மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த சட்டங்களிலே போதுமான அளவுக்கு காவல்துறைக்கு அதிகாரங்கள் அளிக்கப்பட்டு அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி எவ்வாறான துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றது என்பது அனைவருக்குமே அறிந்ததுதான். இந்த சூழ்நிலையில் மேலும் சர்வாதிகாரத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து காவல்துறைக்கு அதிக அதிகாரங்களை, கட்டுப்பாடற்ற அதிகாரங்களை இந்த சட்டம் வழங்குகிறது. உதாரணத்திற்கு இரண்டு பிரிவுகளை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பிரிவு, அதாவது என்னென்னா, சிஆர்பிசி, ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட பிறகு காவல்துறை அவரை கஸ்டடி எடுக்கலாம். முதல் 15 நாட்களுக்குள், அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முதல் 15 நாட்களுக்குள் மட்டுமே அவர் காவல்துறை அவரை விசாரணைக்கு எடுக்க முடியும். அது தாண்டிவிட்டால் எந்த காலகட்டத்திலும் காவல்துறையுடைய விசாரணை கோர முடியாது. ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்கிறதா, அந்த 15 நாள் அந்த காவல் கோரும் அந்த மனு பகுதியாக பிரிவாக கொடுக்கப்படலாம் என்று சொல்கிறது. முதலில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு அது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டால் உடனடியாக அவருக்கு ஜாமீன் மனு போடுவோம். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 நாள் எனக்கு கஸ்டடி கொடுங்கன்னு கேட்பாங்க போலீஸ். அதுக்கு பிறகு கஸ்டடி முடிஞ்சு திருப்பி மனு வரும்போது, இல்லை இவர் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இவர்கிட்ட இருந்து நிறைய தகவல்கள் பெற வேண்டியிருக்கு, இவர் சொன்னாதான் சில பொருட்களை நாங்கள் ரிகவரி பண்ண முடியும், ஆகவே எனக்கு இன்னொரு 3 நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீண்டும் தள்ளிப்போம். இப்படி நீதிபதிகளை நீதிமன்றத்தினுடைய அதாவது ஜாமீன் வழங்கும் நீதிமன்றத்துடைய கைகள் கட்டப்பட்டதாகவே இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து 60 நாட்கள் வரை இதே காரணம் கொண்டு 45வது நாள் அவர் கைது செய்யப்பட்ட 50 நாள்கள் கூட இவரிடம் மேலும் நான் தகவல் பெற வேண்டியிருக்கிறது, இவரை அழைத்து சென்று வெளியூருக்கு அழைத்து சென்று நான் சில பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டியிருக்கேன் என்ற காரணத்தை, பொய்யான காரணத்தை கூறி அவர் ஜாமீன் வழங்க தடுக்க முடியும். அதேபோல் பிஎன்எஸ், அதாவது ஐபிசியினுடைய மாற்றாக கொண்டு வரப்பட்டு சுருக்கமாக பிஎன்எஸ் சொல்லப்படக்கூடிய இந்த புதிய சட்டத்தில் பிரிவு 69 அதாவது குறிப்பாக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. அதில் இப்போ குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபால்ஸ் ப்ராமிஸ் அது பண்ணி அதாவது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆணும் பெண்ணும் இணைந்திருந்தால் அது அது நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு கால சிறை தண்டனை. இதுக்கு நிச்சயமாக எப்படியான 498A போன்ற சட்டப்பிரிவுகள் மிக மோசமாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதோ, தவறாக பயன்படுத்தப்பட்டதோ, அதே போல் இந்த பிரிவுகளும் பயன்படுத்தலாம் என்ற பயம், என்ற அச்சம் மிக தெரியல. ஒரு 5 வருடம் கழிச்சு கூட ஒரு பெண் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரை நான் ஒன்றா இருந்தோம், என்னை ஏமாத்திட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த இளைஞருடைய வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம், அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக சிறரிக்கப்படும். இப்படியான, இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படியான பல்வேறு பிரிவுகளை இது கொண்டிருக்கிறது. இந்த போக்கை தான் இதை உடனடியாக அமலுக்கு வந்தாலும் இதை உடனடியாக மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த 3 சட்டங்களையும் இந்தி பேசாத மாநில மக்கள் மீது அந்த இந்தி மொழியை திணிக்கும் விதமாக ஆல் தி டெக்ஸ்ட் இன் பில்ஸ் இது ஒட்டுமொத்தமாக ஆங்கிலத்திலாம் இருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 344 பிரிவு கூறுகிறது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதம், அதை எதிர்த்து சட்டவிரோதமாக இந்தியில் பெயர் வைத்துவிட்டு மிக இதுதான் ரொம்ப காமெடியான விஷயம். இப்போது மத்திய அரசு சொல்லுகிற ஒரே விஷயம், இந்தியில் பெயர் வைத்துவிட்டு ஆனால் நாங்கள் ஆங்கிலத்தில் தான் அதை எழுதியிருக்கிறோம், ஆகவே நாங்கள் அதை மீறவில்லை என்பது எவ்வளோ கேலிக்கூத்தான விஷயம் என்பது உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் விட்டுவிடுகிறோம். எனவே இப்படி தொடர்ந்து இந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என்ற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை இந்த கருப்பு சட்டங்கள் ஒழிக்கப்படும் வரை தொடர்ந்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.